அன்பான கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிமை நிறைந்த காலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். நவகிரகங்களின் நல்லாசியால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக நிறைவேற வாழ்த்துகிறேன். இன்றைய நாள் 1/6/2026 பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி. இன்றைய கிழமை திங்கட்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை பிரதமை திதி. இன்றைய நட்சத்திரம் கேட்டை, மாலை 7:21 வரைக்கும், அதுக்கப்புறம் மூலம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய யோகம் சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகம். இன்றைய நாள் சமநோக்கு நாள். இன்றைய சந்திராசிரமம் கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருப்பதால் அவர்கள் முக்கிய முடிவுகள் மற்றும் புதிய முயற்சிகளில் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. சூலம் கிழக்கு. அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, நீங்கள் கம்பீரமாக நடப்பீர்கள். உங்கள் கம்பீர தோற்றம் பல பேர்களை கவர்ந்திழுக்கும். இன்று உங்களுக்கு சந்திராசிரமம் என்பதால் நிதானமும் கவனமும் தேவை. செய்கின்ற தொழிலையும் போக்குவரத்திலையும் மிக கவனமாக நடந்து கொள்ளவும். உங்கள் உறவினர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதற்கு நீங்கள் தீர்வு காண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். புதிதாக எந்த வேலையும் தொடங்க வேண்டாம். அன்றாடம் நீங்கள் செய்கின்ற செயல்களை திறம்பட செய்தால் மிக நன்மையான காலகட்டம் என்று. இன்று உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருளாசி கிடைக்கப் பெறுவீர்கள். வசீகரமான தோற்றம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் ராசிநாதன் சந்திரன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் நீசபங்கமாகி இருப்பதால் உங்கள் மனைவி மூலம் பல அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களுடன் குதூகலமாக போக்க வேண்டிய நாள். நீங்கள் செய்கின்ற தொழில் மிக நேர்த்தியாகவும் லாபத்துடனும் செய்வீர்கள். வார்த்தையில் மட்டும் கவனம் தேவை. ஏனென்றால் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் உங்கள் சொல்லில் தடுமாற்றம் இருக்கும். மொத்தத்தில் இந்த நாள் மிக நன்மையான நாளாக முடியும். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் சந்திரன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால் கொஞ்சம் சஞ்சலமான புத்தியாக இன்றைக்கு இருக்கும். கொஞ்சம் வேலைகள் தாமதமாக நடக்கும். இருந்தாலும் கவலை இல்லை. ஏனென்றால் ராசிநாதன் சந்திரன் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் நீசபங்க ராஜயோகம் பெற்றதால் இன்றைய நாள் மிக நல்ல நாளாக அமையும். நீங்கள் செய்கின்ற காரியம் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது இருப்பதால் தெய்வ அனுகூலம் பெற்று மிக நன்மையாக முடியும். தெய்வங்கள் வணங்க வேண்டிய காலகட்டம் இது. இந்த நாளில் நீங்கள் முன்னோர்களை வணங்கி அவர்கள் சாந்தி பெற்று உங்களுக்கு நல்லாசி வழங்கும் நாளாக இன்றைய நாள் அமையும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, நீங்கள் உழைப்பதில் வல்லவர்கள். கொஞ்சம் கூட சோர்வடையாமல் உழைப்பீர்கள். உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் குழந்தைகள் எதிர்காலம் மிக நன்மையாக முடியும். வீடு வண்டி வாகன யோகம் உங்களுக்கு இன்றைக்கு அமையப்பெறும். நீங்கள் பூர்வீகத்தில் சொத்திருந்தால் அந்த சொத்துகள் உங்களுக்கு கிடைக்க இன்றைய நாள் நல்ல நாளாக அமையும். கடகத்துக்கு 12ஆம் இடத்தில் குரு இருப்பதால் உங்கள் தகப்பனார் தாயார் வழி உறவுகள் கொஞ்சம் தொல்லையாக இருக்கும். மொத்தத்தில் இந்த நாள் மிக நன்மையான நாளாக அமையும். சிம்மராசி நேயர்களே, உங்கள் கம்பீர தோற்றம் ஆளுமை திறன் உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கும்.
உங்கள் ராசிநாதன் சந்திரன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருப்பதால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும். ராசியில் கேது இருப்பதால் அளவுக்கு அதிகமான ஆன்மீக சிந்தனையும் தெளிவும் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு இருப்பதால் நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை அள்ளி அள்ளி பெறலாம். உங்கள் குருவுடைய முழு ஆசீர்வாதமும், முன்னோர்களுடைய முழு ஆசீர்வாதமும், குலதெய்வத்தினுடைய முழு ஆசீர்வாதமும் கிடைக்கப் பெறுவீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் மிக நன்மையான நாளாக இருக்கும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் மறைவு பெற்றாலும் நீசபங்கம் பெறுவதாலும் இன்றைய நாள் மிக நல்ல நாளாக அமையும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு இருப்பதால் உங்கள் வேலை பளு அதிகமாக இருக்கும். எல்லோருடனும் அனுசரித்து போனால் உங்களுக்கு இன்ற நாள் மிக நன்மையான நாளாக அமையும். ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது இருப்பதால் உங்களுக்கு மிக நல்ல யோகமான காலம். ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவும் 12ஆம் இடத்தில் கேதுவும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனியும் இருப்பதால் உங்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் வந்து போகும். இருந்தாலும் நீங்கள் அதில் தேர்ச்சி பெற்று மிக நன்மையாக எல்லா காரியத்தையும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் நீசபங்கம் பெற்று இருப்பதால் உங்களுக்கு இன்றைய நாள் மிக அனுகூலமான நாளாக அமையும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதனுடனும் குருவுடனும் சேர்ந்திருப்பதால் உங்கள் முன்னோர்கள் செய்த பல நன்மைகள் உங்களை வந்து சேரும். நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி காரியம் நன்மையாக செய்ய வேண்டிய காலகட்டம் இன்றைய நாள். இன்றைய நாள் மொத்தத்தில் உங்களுக்கு மிக நேர்த்தியான நாளாகவும் வெற்றிகரமான நாளாகவும் அமையும். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் ராசியிலே அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் நடைபெறும். ஏனென்றால் ராசிநாதன் ராசியிலே அமர்வது, ராசி அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்தில் ஆட்சியாக அமர்வதும் உங்களுக்கு அலாதியான தைரியம் கைகூடும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பதால் உங்களுடைய சொல் வன்மை, உங்களுடைய செயலாற்றல் மிக அற்புதமாக நிகழும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மிக நன்மையான நாளாக முடியும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உங்கள் தொலைநோக்கு திட்டம் இனிதே நிறைவேறக்கூடிய காலகட்டம் இது. ஆன்மீக பயணமும் வெளிநாட்டு யோகமும் நன்றே உங்களுக்கு அமையப் பெறுகின்ற காலம் இது. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 12ஆம் இடத்தில் நீசபங்க ராஜயோகம் பெற்றதால் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த முன்னேற்றமும் தொழில் வழியும் நல்ல லாபமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி இருப்பதால் சற்றே உடலில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் நன்கு கவனம் செலுத்தவும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு இருப்பதாலும் 9ஆம் இடத்தில் கேது இருப்பதாலும் ஆன்மீக பயணம், நீண்ட தூர பயணம் உங்களுக்கு கைவரப்பெறும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் ராசிக்கு 11ஆம் இடத்தில் நீசபங்க ராஜயோகம் பெற்று அமர்ந்திருப்பதால் மிகப்பெரிய லாபம் உண்டாகும். உங்கள் முன்னோர்கள் வழி செல்வம், அவர்கள் கீர்த்தி புகழ் எல்லாம் உங்களை வந்து சேரும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசிநாதனாகிய சனி பகவான் வீற்றிருப்பதால் உங்கள் முயற்சிகள் பலிதமாகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் 6ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன் மற்றும் குரு இவர்கள் வீற்றிருப்பதால் உங்கள் கனவுகள் நிறைவேறும். உங்கள் ராசிநாதனுக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருப்பதால் உங்கள் தாயார் வழி சொந்தத்தில் சில இடர்பாடுகளும் தயாதிபதி சொந்தங்களும் கொஞ்சம் முரண்பாடுகளும் ஏற்படும். சற்றே கவனமாக இருந்தால்
நீங்கள் வாழ்க்கையில் மிக எளிதாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இது. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருப்பதால் தொழில் வழி மேன்மை அடையும். அடிமை உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு சில காலம் தடை ஏற்பட்டிருந்தாலும் இன்றே உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் சொற்களில் கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமாக செல்லவும். உங்கள் வீட்டு கடன் மற்றும் இடத்துக்கு ஏதாவது லோன் வாங்கியிருந்தால் கட்டக்கூடிய காலகட்டம் இது. மொத்தத்தில் அமோகமான காலகட்டம் உங்களுக்கு நடைபெறுகிறது. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதனாகிய சந்திர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் வீற்றிருப்பதால் நீங்கள் உங்கள் தகப்பனார் வழி சொத்து சுகம் அடைய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு ஏற்றமான காலகட்டம் இன்று ஆரம்பமாகிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், குரு 3 கிரகங்கள் அமைந்திருப்பதால் வீடு கட்டும் யோகம், புதிதாக வண்டி வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகும். உங்கள் ராசிநாதனுக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் உங்கள் செயல்திறன், உங்கள் முயற்சி இனிதே பலிதமாகும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகுவும் 6ஆம் இடத்தில் கேதுவும் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு விஷஜுரம் சம்பந்தப்பட்ட சில இடர்பாடுகள் வந்து போகும். உடலில் கவனம் தேவை, ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மொத்தமாக பார்க்கும்போது மீனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம், இன்றைய நாள் மிக அமோகமான நாள். ஆள் செய்யாதது நாள் செய்யும், நாள் செய்யாதது கோல் செய்யும், கோல் செய்யாதது இறைவன் செய்வான். இன்றைய ராசி பலன் இனிதே முடிவடைகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க இருப்பது உங்கள் ஆன்மீக ஜோதிடர் குமரேசன் SR, மதுரை. நன்றி, வணக்கம்.